الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. صدق الله العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கமிகு அல்லாஹ்வினுடையவர்களே, இன்றைய தினம் ஓதிய தராவீஹுடைய சூறாக்களில் அற்புதமான கவிதை நடையுடைய ஒரு சூறாவின் தெளிவுரை பற்றி காண இருக்கிறோம். இந்த சூரா சூரத்துன் நஜ்ம். இதில் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகளே நமக்கு ஆச்சரியம் உண்டும். 62 ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறாவில் 56 ஆயத்துக்களில் நாம் எடுத்து பார்க்க போனால் கடைசி எழுத்து அலிஃபை கொண்டே முடியும். சுதாரணமாக சொன்னால் வன் நஜ்மி இதா ஹவா என்ற அந்த வார்த்தையிலே வாவுக்கு பக்கத்தில் உள்ள அலிஃப். அதுபோல் 3 ஆயத்துக்கள் மட்டும் நூனை கொண்டு முடிகிறது. 2 ஆயத்துக்கள் ஹாவை கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ஆயத்து வாவை கொண்டு முடிகிறது. இப்படி முழுக்க இந்த சூறாவை அல்லாஹ் கவிதை நடைகளிலே எடுத்து சொல்கிறார். இந்த சூறாவுக்கு முக்கியமான ஒரு 3 சிறப்புகள் சொல்வார்கள். ஒன்று, முதலில் இறக்கப்பட்ட சஜிதாவுடைய வசனம் இந்த சூறா தான். முதலில் இறக்கப்பட்ட சஜிதாவினுடைய வசனம். இரண்டாவது, இந்த சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய போதுதான் ஜின் வர்க்கம், மனித வர்க்கம், ஏன் முஷ்ரிக்கீன்களும் கூட சஜிதா செய்து விட்டார்கள். எந்த அளவுக்கு ஆகி போயிருக்கிறது என்றால், சஜ்தா செய்தவர்கள் அவர்கள் தன்னையே அறியவில்லை, நாம் எதற்கு சஜ்தா செய்தோம் என்று அறியாமலேயே சஜ்தா செய்து விட்டார்கள். இதை பார்த்த அவர்களும் யார் என்றால் அந்த முஷ்ரிக்கீன்கள் ஆக பெரும் தலைவர்களாக இடம் பிடித்தவர்கள். உத்பா, ஷைபா, வலீத் இப்னு முகைரா, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று போன்ற பெரும் தலைவர்கள் நாயகம் ஓத கேட்க அந்த சூறாவில் மயங்கி போய் சஜ்தா செய்து விட்டார்கள். இது குர்ஆனுடைய அற்புதங்களில் ஆக பெரும் அற்புதம். இதுதான் சூரத்துன் நஜ்ம் ஓதும்போது தான் அந்த அற்புதம் நடந்தது. எந்த அளவுக்கு பார்த்தவர்கள் எல்லாம் போய் பிற மக்களிடம் சொல்லிவிட்டார்களாம், அவர்கள் எல்லாம் சஜ்தா செய்து விட்டார்கள், இஸ்லாத்திற்குள் ஆகி போய் விட்டார்களோ என்று சொல்லி அறிவிப்பு விடப்பட்டு பின்னால் வந்து விசாரிக்கும் போதுதான் சொன்னார்களாம், இல்லை, நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை, எங்கள் அறியாமல் நடந்த தவறு அது, நாங்கள் எங்கள் பழைய மார்க்கத்தில் தான் இருக்கிறோம், முஹம்மத் என்னமோ எங்களை சூனியம் செய்து விட்டார். உண்மையில் அவ்வளவு மிக பெரும் அற்புதத்தை கொண்ட சூரா சூரத்துன் நஜ்ம். அதுபோல 3வது ஒரு சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் எல்லாம் சில நேரங்களில் 2 சூறாக்களை சேர்த்து ஓதுவார்கள். அந்த அடிப்படையில் சூரத்துன் நஜ்ம், சூரத்துர் ரஹ்மான், இந்த 2 சூறாவையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து ஓதுவர்களாக இருந்தார்கள். உண்மையில் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இந்த சூரா இல்லை என்றால் அவருடைய அசைவுகள் இருக்காது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சூரா சூரத்துன் நஜ்ம். என்றால் அதில் வரக்கூடிய ஒரு ஆயத்து, அதை பற்றி தான் இன்றைய தஃசீரும் போகிறது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இதை அல்லாஹ் சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அது அனைத்தும் வஹி. அவர்கள் தனது மனோ இச்சை போன்று மனையிச்சையை கேட்டு எதுவும் அவர்கள் பேசியது கிடையாது. அவர்கள் பேசுவது அனைத்துமே வஹிதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தினுடைய தெளிவுரையில் நாம் பார்க்க போனால், மனித குலத்திற்கு முழுக்க இந்த பூமியில் நாம் செய்யக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு அத்தனைக்கும் காரணமாக இருப்பது இந்த ஆயத்து தான்.
இந்த ஆயத்து தான் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் ஆட்டி படைக்கிறது. சுருக்க சொல்ல போனால் ஒரு முஸ்லிமுடைய முழுக்க முழுக்க பண்புகள் அவன் எதை செய்ய வேண்டும் என்பதை அத்தனையும் இந்த ஆயத்துக்குள் வரும். எனவேதான் சூரத்துல் நஜ்மில் முக்கியமாக இடப்படக்கூடிய இந்த ஆயத்து முழுக்க முழுக்க வஹியை பற்றி சொல்கிறது. வஹி இது ஒரு 4 வகையாக எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வஹி என்பது ஒரு 4 வகையாக வந்திருக்கிறது. ஒன்று, பெரும்பாலும் நபிமார்கள் கண்ட கனவெல்லாம் வஹியாக இருக்கிறது. பொதுவாக நாம் கண்ட கனவெல்லாம் ஒரு நேரத்தில் அது நிஜமாகலாம், இல்லை என்றால் அந்த கனவு அப்படியே போய்விடலாம். இரண்டால் சில நேரங்களில் நாம் தூங்கும் போது ஏதாவது நினைத்து கொடுப்போம், அது கனவாக வரும். சில நேரங்களில் பல வருடங்கள் பின்னால் ஏதாவது நடந்திருக்கும், அதுவும் கனவாக வரும். நம்முடைய மனிதன் என்ற அடிப்படையில் நம்முடைய கனவுகள் எல்லாம் இப்படித்தான் பொய்யாக பல நேரங்களில் போய்விடும். ஆனால் நபிமார்களாம் எதை கனவு கண்டார்களோ அதை அடுத்து அல்லாஹ் தஆலா நிஜமாக்குவான். நீங்கள் எடுத்து வரலாற்றை பாருங்கள். எந்த நபியெல்லாம் கனவு கண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதுவெல்லாம் நிஜமாக்கி ஆக்கி கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதை போல நிஜமாக்கப்பட்டது, அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள், அடுத்து அது செயலாக்கப்பட்டது. இப்படி நபிமார்களுடைய கனவுகள் அனைத்தும் ஒரு வகையில் அது வகையாக இருக்கிறது. அல்லாஹ் தான் அதை உள்ளத்தில் போடுகிறான், கனவாக வர செய்கிறான். இரண்டாவது ஒரு வகை என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் உதிக்க செய்வது அல்லாஹ் உதிக்க செய்வார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றது கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதை ஊதுவார்கள் என்று இடம்பெற்றிருக்கிறது. இப்ப இதுவும் ஒரு வகையான வகை. இது எப்படி நான் உதாரணம் சொன்னா, ஒரு மனிதனுடைய மௌத் எப்போ வரும் அப்படின்றதுக்கு சொல்றாங்க, எப்போது அவருடைய ரிஸ்க் முடிந்து விடுமோ அடுத்த கட்டம் அவருடைய மௌத் அவரிடம் வந்துவிடும். இது ஒரு வகையான வகை. மூன்றாவது ஒரு வகையாகத்தான் நாம் பார்க்கிறோம், நமக்கு எல்லாம் தெரிந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய வகை. இந்த மூன்றாவது வகை என்பது 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சல்சலத்துல் ஜரஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு மணி அடிப்பதை போல ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இந்த வகை. இது ஆக பெருமானாருக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த வகை இறங்கும் பொழுது முதலில் ஹிரா குகையில் இறங்கிய வகை இந்த வகைதான். பெருமானாரையும் உச்சகட்டத்தில் கஷ்டப்படுத்தக்கூடிய வகை. இது ஒரு வகை. இரண்டாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சுயரூபத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய வகை. சூரத்துல் ஃபாத்திஹாவே அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது. 600 ரெக்கைகளை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்து கொடுக்கக்கூடிய இந்த வகை. அதுபோல மிஅராஜுடைய வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சுயரூபத்தை பார்த்தார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே நேராக வந்து கொடுக்கக்கூடிய இந்த வகை. மூன்றாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஹியத்துல் கலபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறார்கள், மிக அழகான சஹாபி. அந்த சஹாபியுடைய ரூபத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் வகையை கொண்டு. இந்த சஹாபி ரூபத்தில் வருகிறார்கள் என்றால் இந்த சஹாபி அந்த நேரத்துல எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க ஊர்ல தான் இருப்பாங்க. இது சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரியும். சில நேரங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஹியத்துல் கலபி என்ற சஹாபியுடைய ரூபத்தில் வருவார்கள் என்பது சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயமாகத்தான் இருந்தது. இப்படி வகையுடைய வகை 3. நான்காவது ஒரு வகை என்பது இதுதான் உச்சகட்டமான வகை. இதை அல்லாஹ்வுக்கு பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வே நேராக கொடுக்கக்கூடிய வகை. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனில் படிக்கிறோமே, மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் கூப்பிட்டு பேசும் பொழுது இந்த வார்த்தை சொன்னானே, மூசாவே நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்து உங்கள் செருப்பை கலட்டுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த குரல் நேரடியாக வந்ததே, அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது நடைபெற்றிருக்கிறது. சரி, இந்த வஹியை குறித்து பார்த்தோம். வஹியினுடைய தேவை எதற்கு? பொதுவாக வஹி வருகிறது நாயகத்திற்கு என்று சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஏன் வஹியை கொடுக்க வேண்டும்? வஹியினுடைய தேவை என்ன? பொதுவாகவே நம்முடைய உடல் உறுப்புகளில் 5 புலங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியும். அந்த 5 புலங்களுக்கு அடுத்து நம்மால் ஒரு கட்டத்தை எட்ட வேண்டும் என்றால் நம்முடைய அறிவுக்கு நாம் போய் ஆக வேண்டும். அந்த 5 புலங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு வரையறை வைத்திருக்கிறான். அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அந்த 5 புலங்களும் வேலை செய்யும். அதை தாண்டி வேலை செய்ய முடியாது. அதை தாண்டி மனிதன் ஏதாவது சிந்தித்தால் அறிவால் சிந்திக்க வேண்டும்.
சில நேரங்களில் அறிவும் தடைப்பட்டு போய்விடும். அறிவுக்கு அடுத்து ஏதாவது ஒன்று சிந்திக்க வேண்டும் என்றால் அடுத்து வஹிக்குள்ளே தான் வந்தாக வேண்டும். முஸ்லிமாக இருந்தால். முஸ்லிமாக இல்லாத பட்சத்தில் மாட்டார்கள் எல்லாம் 5 புலன்களை கடந்து அறிவுக்கு வருவார்கள். அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் முஸ்லிம் அறிவு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வஹி என்று வந்து விட்டால் கண்மூடி பின்பற்றுவான். அவன் தான் முஸ்லிம். உதாரணமாக சொன்னால் நமக்கு தெரிய வரும், ஒரு 5 புலன்களுக்கு அல்லாஹ் ஒரு லிமிட் வச்சிருக்கான். அது வரையும் தான் அது செயல்படும். உதாரணமாக ஒருவர் பேசுகிறார் என்றால் அவருடைய பேச்சு நமக்கு காதில் கேட்கிறது. ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப வீரியமாக பேசுகிறார், அவர் தன்னையே அறியாமல் கத்துகிறார், நமது காது வெடிக்கும் அளவுக்கு ஆகிறது. பேசக்கூடிய பேச்சை விட்டுவிட்டு வேற ஏதாவது சத்தத்தை எடுத்துக் கொள்ளலாமே. இடி முழங்கும் சத்தம் பெரும்பாலும் இடி பயங்கரமாக முழங்கியது என்று சொன்னால் சொல்வார்கள் காது ஜப்பு போயிடும். அப்ப அந்த லிமிட்டை தாண்டி ஏதாவது கேட்கும் பொழுது காது செயலிழந்து போகிறது. இது ஒன்று. இரண்டாவது, நான் இங்க பேசிட்டு இருக்காங்க, 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேசுவது எனக்கு கேட்காது. என்ன குசும் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ லிமிட்டா அது கீழையும் யாராவது பேசினால் அதையும் என்னுடைய புலன்கள் விளங்காது, காதுகள் விளங்காது. காதுக்கு என்று செவி புலன்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு தக்க மாதிரி ஒரு லிமிட் வச்சிருக்கான். அது மாதிரி சராசரியாக பேசினால் மட்டும்தான் காது கேட்கும். கண்களுடைய பார்வையும் அப்படித்தானே. தூரத்தில் ஏதாவது இருந்தால் இங்க இருந்து பார்க்க முடியாது. ரொம்ப தூரத்துல இருக்கு, அது பார்க்க முடியாது. அதே போல ரொம்ப கிட்ட இருந்து நான் இதை படிக்க முடியும். இதை கண்ணு கிட்ட எடுத்து வச்சா இதையும் பார்க்க முடியாது. அல்லாஹ் அதற்கு என்று சரியாக ஒரு லிமிட் வச்சிருக்கான். அந்த லிமிட்டுக்குள்ள பார்த்தா அந்த கண் அதை ஏற்றுக்கொள்ளும். இதற்கு அடுத்த கட்டம் தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த 5 புலன்களை தாண்டி ஏதாவது அடியானுக்கு விளங்கவில்லை என்றால் அவன் அறிவுக்கு அது ஒத்து வருகிறதான் பார்ப்பான். நாம் கூட இன்றுவரை சொல்கிறோமே, பெரும்பாலும் மார்க்க சட்டங்களில் அத்தனையும் பெரும்பாலும் அறிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்கும். என்னதான் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் இஸ்லாத்திற்குள் வந்ததே குர்ஆனை திரட்டி பார்த்து இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். காரணம், இது அறிவுக்கு சரிபட்டு வருகிறது என்று இஸ்லாத்திற்குள் வருவார்கள். பெரும் விஞ்ஞானிகள் சில விஷயத்தை எல்லாம் கண்டுபிடித்து விட்டு இது என்றோ 1400 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனிலே இருக்கிறதே என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல விஞ்ஞானிகள் குர்ஆனை ஆராய்ந்து குர்ஆனில் ஏதாவது நுணுக்கங்கள் இருக்கும், அதை வைத்து விஞ்ஞானிகளுக்குள்ளே போனால் கண்டிப்பாக அது சத்தியமாக இருக்கும், சாத்தியமாக இருக்கும் என்று குர்ஆனுக்குள்ளே போய் விஞ்ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், விஞ்ஞானம் முடியும் இடம் அது குர்ஆனாகத்தான் இருக்கும். குர்ஆனை தாண்டி ஒரு விஞ்ஞானத்தை இன்று வரையும் எந்த அறிவு ஜீவிகளும் கண்டுபிடிக்கவில்லை. இதுதான் உண்மை. பெரும்பாலும் குர்ஆன் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி மட்டுமா குர்ஆன் இருக்கிறது என்றால் இந்த நடையில் மட்டுமே குர்ஆன் போகாது. சில நேரங்களில் அறிவை அல்லாஹ் தூக்கி போட சொல்கிறான். ஏன்னா அறிவுக்கு மட்டும் இடம் கொடுத்து எல்லாம் அப்படியே போயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல என் அறிவை தாண்டி ஒண்ணு இல்லைன்ற நினைப்புக்கு அடியான் வந்து விடுவான். எனவே சில நேரங்களில் அறிவை அல்லாஹ் தூக்கி போடு என்று சொன்னால் தூக்கி போட்டாக வேண்டும். ஒரு காபாவுக்கு கூப்பிடுகிறான், இங்கு சுற்றி வா என்று சொல்கிறான். இங்கு ஏன் சுற்றணும்? இந்த சுற்றுதல் என்பது மாற்று மதத்தவர்கள் சுற்றுவதை போல இருக்குது. நான் சுத்த மாட்டேன், எனது அறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் முஸ்லிம் கிடையாது. சில விஷயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். கபர் இருக்கிறது, அங்கு வேதனை இருக்கிறது, என்னால் நம்ப முடியவில்லை, நான் முஸ்லிம் அல்ல. நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நான் நம்பவில்லை, முஸ்லிம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு அழகாக ஒரு விளக்கம் சொல்வார்கள். மிக அழகாக இருக்கும். அஜ்ருல் அஸ்வதை பார்த்து பேசுவார்களே, பிரபல்யமான அஜ்ருல் அஸ்வதை பார்த்து, நீ ஒரு கருப்புக்கல், உனக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனாலும் உன்னை நான் முந்தி அடித்துக் கொண்டு உன்கிட்டே வந்து உன்னை நான் முத்தமிடுகிறேன் என்றால் இதற்கு காரணம் ஒன்றுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு இருக்கிறார்கள், எனவே நான் முத்தமிடுகிறேன். அவ்வளவுதான். இதுதான் ஷரியத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதுவும் தான் வஹி. அல்லாஹ் என்ன குர்ஆனில் சொன்னானோ அதுதான் வஹி. இது இரண்டும் சேர்த்ததாகத்தான் நாம் வஹியை பார்க்க முடியும். எனவே இந்த வஹியுடைய விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. முதலாக வஹி இறக்கப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைகள் எப்படி இருந்தது நமக்கு தெரியும். 40 வயசில் அல்லாஹ் தஆலா நபி பட்டத்தை கொடுத்தார். சொல்லப்போனால் 40 வருடத்திற்கு முன்னால், ஒரு சில வருடத்திற்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையின் பக்கம் விரும்பினார்கள். கொஞ்சம் தனித்து போக ஆரம்பித்தார்கள். சொல்லப்போனால் 40 வயசு வந்தால்தான் ஒரு குடும்பஸ்தனாக ஆகுகிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் 40 வயசு எத்தக்கூடிய நேரத்தில் தனிமையை விரும்பினார்கள். காரணம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வஹியினுடைய அறிவிப்புகள் வந்து விட்டது.
எனவே எத்தனையோ குகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு நாயகம் போனார்கள். எந்த குகையும் எந்த மலையும் நாயகத்தினுடைய மீது ஏற்பட்ட அந்த வகியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹிரா குகை தான் கடைசியாக, அந்த குகையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி இறக்கப்படுகிறது. வகி வருவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓத சொன்னார்கள். நாம் அந்த நிகழ்வை கேள்விப்பட்டிருப்போம். இக்ரா, நாயகமே ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னால் ஓத தெரியாது, நான் ஓத மாட்டேன், எனக்கு ஓத தெரியாது. 3 முறை. 4வது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து கொண்டு அடுத்து ஓத சொல்வார்கள். இந்த கட்டி அணைத்து கொண்டு இந்த வார்த்தை என்னன்னா, குர்ஆன் எப்பொழுதுமே வார்த்தைகளாக மாறுவது கிடையாது. குர்ஆன் உள்ளத்திலிருந்து உள்ளத்திற்கு மாறியது. எனவேதான் அப்படி உள்ளத்திலிருந்து உள்ளம் மாறியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் ஓதினார்கள். முதல் சூரத்துல் கலமுடைய 5 வசனங்கள் தொடராக இறக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய வசனங்கள். இதை ஓதி முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி வந்த அந்த கஷ்டத்தை, அந்த கணத்தை நாயகத்தால் தாங்க முடியவில்லை. சில நேரங்களில் இப்படி எழுதுகிறார்கள், அங்கிருந்து ரசூலுல்லாஹ் நடந்தே ஓடியே வருகிறார்கள் ஹஜ்ஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு. எந்த அளவுக்கு வீட்டில் வந்து முஸம்மில் என்னை போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். பார்க்க வேண்டும். அதாவது ஒரு பல மைல் தூரத்திலிருந்து ரசூலுல்லாஹ் ஓடியே வராங்க. ஓடி வருவதற்கு எவ்வளவு வேர்க்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் வேர்க்கிறதுக்கு தான் அங்க சீதோஷண நிலையை மாற்ற வேண்டும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்த சொல்கிறார்கள். அவ்வளவு குளிர், அந்த காற்று, அந்த சூட்டினுடைய வலிமை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. போர்த்தையும் கூட பல போர்வைகள் போர்த்தையும் கை வைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளவு உடல் உஷ்ணம் இருந்தது என்று சொல்கிறார்கள். பெருமானாருக்கு எப்படி அந்த வகி இழக்கப்பட்டிருக்கிறது? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எவ்வளவு வகை தாங்கி இருக்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வகி இறக்கப்பட்டது. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் படுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கண்ணை இறுக்க மூடிக்கொண்டார்கள். நாயகத்தினுடைய முகம் மாறியது. என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அப்போதுதான் ரசூலுல்லாஹ் என் மடியில் இருக்கும் பொழுது நாயகத்தை நான் கண்டேன். எந்த அளவுக்கு எனக்கு உடல் நிலை ஏற்பட்டது என்றால், என் தொடையினுடைய எலும்புகள் உடைத்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ் படுத்திருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உடலுடைய சீதோஷண நிலையே இப்படி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கு எப்படி அதனுடைய விளைவுகள் ஏற்படும்? ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். பாலைவன கப்பல் என்று சொல்வார்கள் ஒட்டகத்து மேல மட்டும் எவ்வளவு சுமையை தூக்கி வைத்தாலும் கூட அது அப்படியே தாங்கி நடந்து போகுமா. எந்த நேரத்திலையும் அதை கீழே போட்டுவதற்கு ஒட்டகம் முயற்சிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது வகி வருது. வகி வந்து அடுத்த நொடி ஒட்டகை அப்படியே உட்கார்ந்து விட்டது, எதிர்க்கவில்லை. வகி வந்து போய் பல நேரம் கழித்துதான் ஒட்டகை எழுந்தது. பெருமானார் இந்த உம்மத்திற்காக எவ்வளவு சிரமத்தை தாங்கிக் கொண்டு அந்த வகியை எடுத்து இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட வகி. வகி 2 வகை. ஒன்று ஓதப்படக்கூடிய வகி, என்னன்னா குர்ஆன். இரண்டாவது ஓதப்படாத வகி, அதுதான் ஹதீஸ்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. ஏன்னா அதை எடுத்து நம்ம திருப்பி படிச்சு ஓதுறது கிடையாது. குர்ஆனை தான் திரும்ப ஓதுவோம். இதுதான் வித்தியாசமே தவிர நடைமுறை செய்வதற்கு நாயகத்தினுடைய வாழ்க்கையை எடுத்தோ ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எடுத்தோ நடப்பதற்கு இது வகி இல்லை என்று ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. சொன்னால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வே சொன்னார்களே, ஊதித்துல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு. எனக்கு குர்ஆனையும் கொடுக்கப்பட்டது, அது போன்ற ஒன்றையும் கொடுக்கப்பட்டது. அது போன்ற ஒன்று என்ன? அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் என்று குறிப்பிட்டு தருகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாம் வகி இல்லை என்று யாராவது மறுத்தால் அவர் முஸ்லிமாக இல்லை என்பதுதான் பொருள். நம்ம பலர்கள் என்று அப்படி இயக்கத்திலே இணைந்திருக்கிறார்களே, தங்களை அஹ்லே குர்ஆன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அஹ்லே குர்ஆன் என்றால் குர்ஆன் உடையவர் என்று பொருள். கண்டிப்பாக அஹ்லே குர்ஆன் என்று அவருக்கு பெயர் கிடையாது. ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்று நான் சொல்ல வேண்டும். முன்கிருல் ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்பவர்கள். அழகான பெயர்னா அப்படிதான் அவங்களுக்கு பெயர் கொடுக்க வேண்டும். என்னால் எந்த ஹதீஸ்களையும் அவ்வளவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஏன் என்று இன்றும் நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் நஜ்ம் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆயத்தை ஒரு சின்ன பிள்ளைக்கு எடுத்து இதை அர்த்தம் வைப்பா என்று அரபி தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு சொன்னாலே கூட அழகாக அந்த ஆயத்திற்கு அர்த்தம் வைத்து விடும். ஏன்னா அப்படி அல்லாஹ் அந்த ஆயத்துல பேசுறான்.
வெறுமனையே இது குர்ஆன் என்பது என் புறத்திலிருந்து வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது இன்ஹுவ இல்லா வஹ்யும் யூஹா என்பதற்கு முன்னர் வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபி எதையுமே மனோ இச்சையாக சொல்ல மாட்டார், எதையும் மனோ இச்சையாக சொல்ல மாட்டார் என்று சொன்ன பிறகுதான் அவர் சொல்வது அனைத்தும் வஹி என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த ஆயத்தை தெளிவுபடுத்தி விட்டு தான் அல்லாஹ்வே பேசுகிறான் என்ற பொழுது அந்த ஆயத்தை மறுத்தால் அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. குர்ஆனில் நான் சொல்வேன், பல ஜோடிகளாக அல்லாஹ் ஆயத்தை சொல்வார், வஷ்குருலி வலிவாலிதை, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதுபோல உங்கள் பெற்றோருக்கும் உபகாரம் செய்யுங்கள். இதை ஏன் ஜோடி ஜோடியாக சொல்றான் என்பதற்காக தஃசீர்கள் எழுதுவார்கள். ஜோடி ஜோடியாக சொல்வதின் நோக்கம் அதனுடைய நிகர்களை காட்டுவதற்காக அல்லாஹ் சொல்றான், எனக்கு எவ்வளவு நன்றி செலுத்துவீர்கள் அந்த அளவுக்கு பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அகைமுஸ் ஸலாத் வ ஆத்து ஸகாத், நீங்க எப்படி தொழுகையை மேலோங்கி பாப்பீங்க அந்த மாதிரி ஸகாத்தையும் நீங்கள் கொடுங்கள். ஒருவேளை தொழுகை மட்டும் உங்களிடத்தில் இருக்கிறது, ஸகாத் இல்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக தொழக்கூடிய தொழுகைக்கு அர்த்தம் கிடையாது. ரெண்டும் ஃபர்லாகத்தானே அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் தான் இதையும் சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள் அதுபோல ரசூலுக்கு வழிபடுங்கள். இல்ல நான் ரசூலுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வழிபடுவேன், நான் ரசூலுடைய சொல்லை கேட்க மாட்டேன் என்றால் அவர் முஸ்லிம் கிடையாது. முஷ்ரிக்கீன்கள் அபூலஹப் அபூஜஹல் எல்லாம் சொன்ன வார்த்தை இதுதான், நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம், அல்லாஹ் சொல்றான் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம், ஆனா நீங்க அல்லாஹ்வின் நபின்னு சொல்றீங்களா அதை மட்டும் நாங்க ஏற்க மாட்டோம். இப்ப அதை மட்டும் ஏற்க மாட்டோம் என்று நாயகத்தை மறுத்ததினால் தான் அவர்கள் காபிராகி போகிறார்கள். தவிர அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் தெளிவாகத்தான் இருந்தார்கள். ஏதாவது வானத்தில் மழை பெய்கிறதா, பூமியில் ஏதாவது ஒரு விதமான துரதிர்ஷ்டம் ஏற்படுகிறதா, யார் இதை செய்தால்? முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தான் செய்தார். அப்ப அல்லாஹ் செய்கிறான் என்பதிலே அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை கிடையாது. நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வதும் அவரை ரசூலாக ஏற்றுக்கொள்வதும் என்பதில் மாறுபட்டார்கள். அதனால் அவர்கள் காபிர்களாகவே இருந்தார்கள். எனவே வஹியுடைய விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி சூரா அலக் இறக்கப்பட்டு 5 ஆயத்துகள் இறக்கப்பட்டதே, அதுபோல நாயகத்திற்கு கடைசியாக இறக்கப்பட்ட ஆயத்துகள் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் மீண்டு வர போறீர்கள். இந்த ஆயத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசியாக இறக்கப்பட்டது. எப்போ? ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி. அப்பதான் இந்த ஆயத்து இறக்கப்படுது. இந்த ஆயத்து இறக்கப்பட்டது முதலில் நாம் படிக்கிறோம் இந்த கடைசி இந்த ஆயத்து, இதோடு வஹி நின்று போய்விட்டது. அதற்கு பிறகு வஹி வரவில்லை. வஹி வரவில்லை என்றால் பெருமானாருக்கு மௌத் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தையே இங்கு தாங்கிக் கொள்வதற்கு எந்த சஹாபிக்கும் தைரியம் இல்லை, சக்தி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு நிகராக அதற்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கு எதை கொடுத்தாலும் அவர்கள் வாங்குவதற்கு தயாரில்லை. எல்லா சஹாபாக்களும் அவ்வளவு சோகத்தில் இருக்கிறார்கள், யாரும் யாருக்கும் போய் ஆறுதல் சொல்வதற்கு தயாரில்லை. காரணம், நாயகம் என்ற அந்த மாமனிதர் எல்லோருக்கும் சமமானவராக இருந்தார்கள், எல்லாருடைய இதயத்திலும் பரிபூர்ணமானவர்களாக இருந்தார்கள். யாரையும் ஏற்றத்தாழ்வு செய்து நாயகம் பார்த்தது கிடையாது. அப்படி ஏற்றத்தாழ்வு செய்யாத நாயகம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து கடைசி சஹாபி உட்பட அத்தனை பேருக்கும் அது மிகப்பெரிய உள்ளத்தில் கனமாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட அடுத்த கட்ட இஸ்லாத்தை நகர்த்தி கொண்டு போக வேண்டும். ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டதற்கு எல்லாம் விடையில்லாமல் போய்விடுவே என்பதற்காக தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்றைக்கு மிக தைரியமாக அடுத்த கட்டத்தில் வந்து நின்றார்கள். அவ்வளவு மன சுமைகளையும் கனங்களையும் வைத்துக் கொண்டு அடுத்த வீர உரையை ஆற்றினார்கள். பல பேர்கள் இஸ்லாத்திற்கு வெளியே போகக்கூடியவர்களும் கூட இஸ்லாத்திற்குள் கட்டி அணைத்து பிடித்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லப்படுகிறது இஸ்லாத்தில் இரண்டாவதாக இஸ்லாத்தை நிறுவிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிறது. உண்மை இதுதான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நபி நம்மை விட்டு போய்விட்டார் என்றால் அடுத்த கட்டத்திற்கு அவர்களால் நகர முடியாது. அல்லாஹ் இல்லை என்ற ஒரு ஸ்டேஜ்களுக்கு அவரால் வர முடியும். காரணம், ரசூலே இல்லையே. ரசூலின் மூலமாகத்தானே அல்லாஹ்வை நாம் பார்த்தோம். அந்த நாயகமே இல்லை என்றால் எல்லாருக்கும் பெரிய கவலை. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தெடுத்த தாய் அவர்களுக்கு இன்னும் அதிக சிரமம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலிருந்து அவர்கள் தான் பார்த்து வளர்த்தார்கள். உம்முல் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலிருந்து நாயகத்தை வளர்த்தவர்கள். பெரும் பெரும் பெரும்
இருப்பவர்களுக்கு கஷ்டத்தை விடலாம், அவர்களுக்கு ஏராளமான கஷ்டம். ஏனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் அவர்கள் தான் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டார்கள், நாம் போலாம், பெருமானாருடைய தாயிடம் போய் அவர்களுக்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்லலாம். என்னதான் கணத்துடையவர்களாக நாம் இருந்தாலும் கூட அவர்கள் நம்மை விடவும் அதிகமாக நாயகத்தை பார்த்தார்கள், சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறார்கள், பெரும் கவலைக்குள் ஆகியிருப்பார்கள் என்று அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு போகிறார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் நினைத்து வந்தார்களோ அது போலதான் கவலையிலே தன்னையே மெய்மறந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி பேசுகிறார்கள். உலகத்தில் யாருக்கும் இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனம் இல்லை என்றாலும் கூட நாங்கள் எங்களையே கனப்படுத்திக் கொண்டு உங்களிடம் வந்து பேசுகிறோம் என்றால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் கண்குளிர்ச்சியாக இருந்தார்கள், நமக்கு தெரியும். நாயகம் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் இப்போது அல்லாஹ்விடத்தில் போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு வகையில் சுப செய்தி என்று சொன்னார்கள். எந்த வகையில் சுப செய்தியாக இருக்கும் என்றால், நாயகம் இருக்கும் வரை எதிரிகள் எல்லாம் ரசூலை எப்படி அழிக்க வேண்டும் என்று பார்த்தார்கள், ரசூலுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தார்கள், எப்போதாவது இவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த பயத்திலிருந்து, அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எல்லாம் ரசூல் விடுபட்டு விட்டார்கள். முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் நாயகம் போய்விட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நியமத்துக்களை மட்டுமே கொண்டு வருவார். அப்ப அந்த கண்ணோட்டத்தில் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நாயகம் நல்லா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எந்த பயமும் இல்லாம இருக்கிறாங்க, நாம் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்ததை விட அல்லாஹ் நாயகத்துடன் இருக்கிறார் என்பதனால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கிறது. எனவே தாயே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை சொன்னார்கள். கொஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், என்னவோ எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போனது மிகப்பெரிய கஷ்டமும் சிரமமும் ஏற்படுத்தியது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒன்றை சிந்திக்கவில்லையா, அதையும் தாண்டி ஒன்றை நீங்கள் யோசிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு உம்மு ஐமன் அவர்கள் தான் சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய வஹி என்ற செய்தி நின்று போய்விட்டது. உலகத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும் வரை தானே வஹி வந்தது, நாயகம் இருக்கும் வரை தானே அத்தனை செய்திகளையும் சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்னான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் என்று கேட்கக்கூடிய நாயகமே இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை இந்த சஹாபாக்களுக்கு யார் சொல்வார்? அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன வஹியா வரப்போகிறது? அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நின்று போய்விட்டது. வார்த்தைகள் நின்று போட்டுனா எப்பவுமே அல்லாஹ் எப்பவும் சட்டத்தையே எடுத்துக்கிட்டு நீங்க தொழுவுங்க, நீங்க நோம்பு வைங்க, நீங்க இது செய்யுங்க, இது மட்டும் அல்லாஹ் சொல்றது இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டான். அல்லாஹ் எதையும் சேர்த்து சொன்னான்னு தெரியுமா? ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவில் இட்டு கட்டப்பட்டது, இட்டு கட்ட அந்த பெற்ற வார்த்தையை யாரும் முன்னுக்கு வந்து ஆயிஷா முழுக்க பத்தினித்தனமான பெண் என்று சொல்வதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஏனால் அப்படி ஒரு நிகழ்வுகள் அங்கு நிகழ்த்தப்பட்டு விட்டது. எல்லாருடைய பார்வைகளும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கும் பொழுது ரெட்டிப்பாக தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தைரியமாக வந்து எனது மனைவி அவர் முழுக்க பரிசுத்தமானவர் என்று அவர்களாலே சொல்ல முடியவில்லை. நாயகமே சொல்லலன்னா நாயகம் சந்தேகப்பட்டார்களா என்பது கிடையாது. இரண்டு பார்வைகளாக பார்ப்பவர்களுக்கெல்லாம் நாயகமே வந்து சொன்னாலும் அந்த கரையை தொலைக்க முடியாது. எனவே ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு அச்சப்பட்டார்கள். சில நேரங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு நாயகமே கொஞ்சம் தள்ளி போனார்கள். தள்ளி போனதற்கு சந்தேகம் காரணம் அல்ல, இதில் ஏதாவது ஒன்று இறக்கப்பட வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பாக இந்த மக்கள் அதை தெரிய வேண்டும். அப்பதான் அல்லாஹ் 11 ஆயிரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய பத்தினித்தனத்தின் மீது இறக்குகிறார். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நாயகத்துடைய மனைவி என்பதற்காக சொல்லவில்லை. நேற்று நாம் பேசிய வார்த்தைகள் கூட தெரியும். யாராச்சும் பத்தி கேலியா பேசிட்டா, ஏளனமா பேசிட்டா, விளையாட்டா பேசிட்டா, அடுத்தடுத்து உடனே அல்லாஹ் ஆயத் இறக்குறான், நீங்க ஏன் இப்படி கேலியா பேசுறீங்க, இதை நீங்க செய்யக்கூடாது, இதை நீங்க செய்ய வேண்டும். ஒரு ஆள் இதற்காகத்தானா இறக்கப்பட்டது என்று நம்மால் சிந்திக்க முடியாத அளவுக்கு வஹீயின் மூலமாக இந்த சமூகத்தை அல்லாஹ் முழுக்க சீர்திருத்தினார். இப்ப அந்த வஹீ என்று போச்சு. கவலைப்பட்டதனுடைய உச்ச கட்டம் இதுதான். வஹி இழந்து விட்டால் இந்த சமூகத்திற்கு நல்லதையும் கெட்டதையும் ரசூலுல்லாஹின் மூலம் அல்லாஹ் சொல்லியிருந்தான். இப்ப அது தடைப்பட்டு விட்டதே என்பதை யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி சொல்வார்கள், நீங்கள் எப்போதும் ரசூலுல்லாஹ் உங்களுடனே இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நாயகத்துடைய வழிமுறை எடுத்து நீங்கள் எப்போதெல்லாம் பின்பற்றி இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் உங்களுடனே இருக்கிறார்கள். நாயகத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு பயன்கள் பெற்றுக் கொண்டே இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பிடித்தீர்கள் என்றால்,
மாற்று மத கலாச்சாரத்துக்கெல்லாம் நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களை விட்டு ரசூல் போய்விட்டார்கள் என்பதை சொல்லி தருவார்கள். எனவே நமது வாழ்க்கை முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு உடன்பட்ட வாழ்க்கையாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை எல்லாம் மெய்ப்பிக்கக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.